ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி தாங்க இருந்தது. இந்த பொங்கலுக்கு வந்து மாடியில வச்சிருந்த மஞ்சள் கிழங்க வந்து அறுவடை பண்ணலாம் அப்படின்னு போய் செக் பண்ணுறதுக்காக தான் நான் போய் பார்த்தேன். எதேர்ச்சியா தாங்க போனேன். ஆனா பார்த்தா என்னோட மஞ்சள் செடியில ஒரு பூ அழகா இருந்தது. நான் இதுவரைக்கும் மஞ்சள் செடியில பூ பார்த்ததே இல்ல. எனக்கு மனசுக்கு ரொம்ப குளிர்ச்சியா போச்சு. அப்பதாங்க ஒரு டெசிஷன் எடுத்தேன். இந்த தை பட்டம் போறதுக்கு முன்னாடி நம்ம மொட்டை மாடியில பூச்சி வந்திருந்தாலும் சரி, இல்ல ஒழுங்கா வளர்ச்சி இல்லாம, ஒழுங்கா ஈல்டு இல்லாம இருக்கிற எல்லா செடியையும் பாரபட்சம் இல்லாம எல்லாத்தையும் புடுங்கி போட்டுட்டு, ஃப்ரெஷ்ஷா இந்த வருஷம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு பெரிய கோலோட இன்னைக்கு நான் இறங்கிட்டேங்க களத்துல. நீங்க ஆல்ரெடி பார்த்தீங்கனாலே தெரியும். என்னோட மொட்டை மாடியில அவ்வளோ செடியா இப்ப இல்ல. அதனால இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு, எஸ்பெஷலி இந்த மாவு பூச்சி வந்துருச்சுங்க என்னோட அவரைக்காய் செடியில. அதனால அது வந்து மிச்ச செடிக்கெல்லாம் இன்னும் போயிடக்கூடாது புதுசா வைக்கிறதுல அப்படின்னு சொல்லிட்டு, நான் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு, மண்ணுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் அதில உரம் போட்டு, பூச்சி மருந்து அடிச்சுட்டு, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு, புதுசா நம்ம செடி வைக்கலான்னு இருக்கேன். அடுத்தது நான் செடியெல்லாம் வைக்கும்போது உங்களுக்கு நான் கண்டிப்பா காமிக்கிறேன். பாய்.